வெல்கம் டு அவர் சேனல். யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா ஜிலேபி வந்து எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். சரி வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்புக்கு 1 கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு 1/4 கப் வந்து சோள மாவு, 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. நான் எடுத்துருக்க அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால 1/4 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் நிறைய எடுத்தீங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. சோடா இப்போ வந்து அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ஜிலேபி வந்து எண்ணெய் குடிக்கும், அதனால் கொஞ்சம் அளவாகவே போட்டுக்கோங்க. அதே கப்புக்கு 1/2 கப் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் வந்து 1/4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல். நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சுங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்படி ஸ்பூனில் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்குது. இதுவே ஓகே தான். இது 8லேருந்து 12 மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும். ஜிலேபிக்கு வந்து மாவு நல்லா புளிச்சாதான் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். இன்றைக்கி நான் வந்து ஜிலேபியை இந்த பாட்டிலோட கேப் யூஸ் பண்ணி புளிய போகிறேன். இந்த மாதிரி ஒரு கேண்டிலோ விளக்கோ வந்து எடுத்துக்கோங்க. அதில் இந்த கேப்பை வந்து இப்படி மேலே காமிங்க, கொஞ்சம் சூடு ஏறுற மாதிரி. கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி இப்படி நல்லா ஹோல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா நீளமாக வரும். இந்த மாதிரி நல்லா நீளமாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் நல்லா பெருசாக கட் பண்ணால் தான் நமக்கு ஜிலேபி நல்லா பெருசாக வரும். மாவு வந்து நல்லா புளிச்சிடுச்சுங்க. 8 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு. நம்ம செய்யறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா எலாஸ்டிக் மாதிரி எப்படி வருது அப்படின்னு. ஊற ஊற தான் இந்த மாதிரி கிடைக்கும். சுகர் சிரப் வந்து செஞ்சுக்கலாம். 1 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு பிஞ்ச் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். 1லேருந்து 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. சுகர்லாம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. லேசாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டும். அதுவே கரெக்டான ஸ்டேஜ் தான். இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பாட்டிலில் வந்து நான் அந்த இதை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆயிலை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜிலேபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் போட்டதும் இந்த மாதிரி மேலே வரணும், அப்போ தான் வந்து கரெக்டான இதில் வரும். இந்த மாதிரி எல்லா ஜிலேபியும் செஞ்சு எடுத்துக்கோங்க. கரிஞ்சிராமையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததும் சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கிட்ட வச்சா போதும். அப்புறமா அதையும் எடுத்துடலாம். இப்போ ஜிலேபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.